ஏன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஐ கிளாஸ் போட்டிருந்தேன். பவர் பார்த்தீங்கன்னா 2.5 3 வரைக்கும் போட்டிருந்தேன். இந்த ப்ராக்டிஸ் பண்ண 3 வந்து 2 ஆச்சு, 1.5 ஆச்சு, 1 ஆச்சு. எல்லாமே என்னால் எழுத முடியும். நம்ப முடியுதுங்களா? 100% என் வாழ்க்கையில் நடந்த உண்மைத்தன்மையை தான் நான் சொல்கிறேன். 7 விதமான ஒரு இயற்கை வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன். 100% செயல்படுத்துங்க. இது என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம பார்க்கலாங்க. இன்றைய காலகட்டத்தில் சிறு குழந்தைகள், ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிற பசங்க, லெஸ் தென் 25 இயர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐ கிளாஸ் போடுறோம், கண்ணாடி போடுறோம். காரணம் என்ன தெரியுங்களா? ஏன்னா பலவிதமான கண் சம்பந்தமான நோய்கள் இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு அதிகமாக வருது. நிறைய டிசீஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் 7 விதமான ஒரு இயற்கை வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன். 100% செயல்படுத்துங்க. இது என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஐ கிளாஸ் போட்டிருந்தேன். பவர் பார்த்தீங்கன்னா 2.5 3 வரைக்கும் போட்டிருந்தேன். இந்த ப்ராக்டிஸ் பண்ண 3 வந்து 2 ஆச்சு, 1.5 ஆச்சு, 1 ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் எப்போ யூஸ் பண்ணுறேன்னா செக் புக் ஏதாவது சைன் பண்ணும் பொழுது மட்டும்தான் ரீடிங் கிளாஸ் 1 வச்சுருக்கேன். அது மட்டும்தான் பயன்படுத்துவேன். எல்லாமே என்னால் எழுத முடியும். நம்ப முடியுதுங்களா? 100% என் வாழ்க்கையில் நடந்த உண்மைத்தன்மையை தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் யாராவது கண்ணாடி கிளாஸ் போட்டிருந்தாலும், தூர பார்வை, கிட்ட பார்வை ஏதாவது இருந்தாலும் ஜஸ்ட் இந்த ப்ராக்டிஸை செயல்படுத்தி பாருங்கள். 100% கண்ணில் இருக்கிற நோய்கள் தாராளமாக குணமாகும். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. கண் சம்பந்தமாக என்னென்ன நோய்கள் வருது, ஒரு பேசிக்காக ஒரு இன்புட் தரம் பாருங்கள். கேட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணில் வந்து விழித்திரைக்கு மேலே ஒரு புகை மூட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகுறது கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குளுக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணுக்கு இருக்கிற நர்வ்ஸ் வந்து ஒரு எஃபெக்டிவ்னஸ் கம்மியாகும் பொழுது குளுக்கோமா அப்படிங்கிற டிசீஸ் வரும். டயபெட்டிக்ஸ் ரெட்டினாபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுகர் அதிகமாயிடுச்சுன்னா, நம்ம ரத்தத்தில் சுகர் அளவு அதிகமாயிடுச்சுன்னா அந்த சர்க்கரையின் நோயினால் கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படும். அதுதான் டயபெட்டிக்ஸ் ரெட்டினாபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு மனசில் வந்து ஒரு வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், ஒரு பய உணர்வு, நிறைய டைம் சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கும். அப்படிங்கும் பொழுது அந்த ஐ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இதுவும் ஒரு விதமான டிசீஸ் கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைகள் நல்ல டஸ்ட்டாக இருக்கும், பொல்யூஷன் நிறையா இருக்கும், யூவி ரேஸ் அதிகமாக இருக்கும், சூரிய ஒளி மிக கொடியமான ஒளி, அப்புறம் மின்னல், அப்புறம் பார்த்திங்கன்னா கெமிக்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா பெட் அனிமல்ஸ்லாம் வீட்டில் வளர்த்துவாங்க. அதனோட முடியெல்லாம் நம்ம கண்ணில் பட்டதுன்னா நமக்கு சேராது. இந்த மாதிரி பலவிதமான கண் நோய்கள் நமக்கு வருது. சரி, இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கான்னா 100% சொல்யூஷன் இருக்குது. சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். ஒரு 7 விதமான வழிமுறைகள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், இன்றைக்கி நிற்கிற சினாரியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பார்த்து வேலை செய்கிறது நிறைய இருக்குது. சிஸ்டம் ஆப்ரேட்டிங், லேப்டாப் பார்க்குறது, டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது. ஏன்னா நம்ம ஐக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஐயோட வியூ பார்த்தீங்கன்னா 180 டிகிரிஸ்க்கு நம்ம பார்க்கலாம், 180 டிகிரிக்கு நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் செல்ஃபோன் பாருங்கள், சும்மா ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு தான் இருக்குது. டிவி பார்க்குறதா இருந்தால் 20 இன்ச்சு. அந்த மாதிரி நம்மளோட 180 டிகிரிஸை ஜஸ்ட் ஒரு 8 இன்ச்சு 10 இன்ச்சுக்கு நம்ம சுருக்கிட்டு கண் சிமிட்டாமல் நம்ம பார்க்க பழகிட்டோம். ஸோ அந்த 180 டிகிரி வியூவை வந்து நம்ம சுருக்கி ஒரு 10 இன்ச்சுக்குள்ளே நம்மளோட வியூஸை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். கண் வேற சிமிட்டாமல் இருக்கும். நம்ம இயற்கையாகவே நம்ம கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண் சிமிட்டுறதுங்கிறது இயற்கை. அதுவும் இன்னைக்கு கம்மியாயிடுச்சு. நார்மலாக குழந்தைங்களாக இருந்தால் ஒரு 5 வயசுக்குள்ளே இருந்தால் 1 மணி நேரம் அந்த மாதிரி ஐயை வந்து குறுக்கி பார்க்கலாம், அல்லது செல்ஃபோன் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம். இன்றைக்கி ஆனால் அப்படி இருக்கா? அதே மாதிரி பெரியவங்கன்னா மேக்ஸிமம் 2 hours பர் டே தான் நம்ம வந்து அந்த ஐ குறித்து பார்க்குறத பார்க்கணும். மற்ற நேரத்தில் நம்மளோட வியூ பார்த்திங்கன்னா ஒரு 180 டிகிரி ஆங்கிளில் இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் சினாரியோ. ஸோ ஆனால் இன்றைக்கி அந்த சூழ்நிலை நமக்கு இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சிஸ்டமில் ஆப்ரேட் பண்ணுற வேலை, லேப்டாப் பார்க்குற வேலை, இந்த மாதிரி வேலையே நமக்கு நிறைய இருக்கிறதுனால நம்மளால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஐ வாஷ்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்லேயே விற்கும். இல்லைன்னா தண்ணி நம்ம கையில் எடுத்துக்கங்க, நல்ல கண்ணை நல்லா வச்சு கண் இமையை நல்லா திறந்து மூடுங்க. ஒரு நாளைக்கு மினிமம் எவ்ரி 1 hour, நீங்கள் எந்த ஜாப்பில் இருக்கீங்களோ, எந்த பிஸ்னஸ் செய்கிறீங்களோ, எவ்ரி 1 hour ஐ வாஷ் பண்ணுங்கள். ஐ வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு கண்ணை வந்து சிமிட்டுங்க. எதையும் பார்க்காம ரொம்ப மெதுவாக சிமிட்டுங்க, மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ரலாகவே நம்ம கண்ணுக்கு கண் வந்து சிமிட்டணும்.
ஆனால் இன்றைக்கி இருக்கிற வேலைப்பளு காரணமாக நம்ம அதை கம்மியாகிறதுனால இதை ஜஸ்ட் ஒரு 21 டேஸ் செஞ்சு பாருங்கள். உங்களோட அந்த ஃபோக்கஸிங் பவர் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். ரெண்டாவது விஷயம், வால் கிளாக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணாடியே நீங்கள் போட்டிருந்தா கூட அடிக்கடி கண்ணாடி பயன்படுத்த வேண்டாம். தேவையில்லாத நேரத்துலையும் கண்ணாடி போட வேணாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிக்கிறப்போ, எழுதுகிறப்போ, போர்ட் பார்க்குறப்போ மற்ற நேரங்கள்லையும் கண்ணாடி போட்டிருக்கீங்க. அந்த கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முன்னால் ஒரு வால் கிளாக், ஒரு 5 ஃபீட்டில் வால் கிளாக் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. இல்லை ஒரு வால் கிளாக் கூட ஒரு 5 ஃபீட்லேருந்து 10 ஃபீட்டில் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 12 இருக்கும், 3 இருக்கும், 6 இருக்கும், 9 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொன்றா நம்பர் சொல்லுங்கள். 12 அப்படிங்கும்போது 12 பாருங்கள், 3ங்கும்போது 3 பாருங்கள், 6ங்கும்போது 6 பாருங்கள், 9ங்கும்போது 9 பாருங்கள். இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு 10 தடவை, ஆன்டி கிளாக் வைஸில் 12, 9, 6, 3, 12 அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு 12 பார்க்கணும், அப்புறம் அப்படியே 9 பார்க்கணும், அப்புறம் 6 பார்க்கணும். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் 4 டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்பப்போ ஒரு பிரேக் கிடைக்குதோ அந்த வால் கிளாக்கை இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். உங்களோட ஃபோக்கஸிங், அந்த ஸ்கில், அந்த நர்வ்ஸோட எஃபிஷியன்சி ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நீங்கள் கண்ணாடியே போட்டிருந்தா கூட இதை சைமல்டேனியஸாக செய்ய 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 உங்கள் பவர் வந்து கம்மியாகும். ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். மூணாவது வழிமுறைகள் ரொம்ப சூப்பரான டெக்னிக்குங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். 20-20-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் 20-20-20 ரூல்னா, இப்போல்லாம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சிஸ்டமில் ஐடியில் வேலை செய்யறதுனால நிறைய லேப்டாப் வச்சு தான் நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம். ஸோ எவ்ரி 20 மினிட்ஸ் 20 ஃபீட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 20 செகண்ட்ஸ் அதை வந்து கான்சன்ட்ரேஷனோட பாருங்கள். இவ்வளோதாங்க. நீங்கள் எந்த வேலை வேணால் செஞ்சுட்ருங்க. சிஸ்டம்லேயே உங்களுக்கு 24 ஹவர்ஸ் வேலைன்னா கூட பரவாயில்லைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ணாடி போட்டிருந்தா கழட்டிடுங்க. எவ்ரி 20 மினிட்ஸ் 20 ஃபீட்டுக்கு நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு சின்ன ஆப்ஜெக்டை கண்ணாடியை கழட்டிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வாங்க. ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். 7 நாளில் என்ன மாற்றம்ங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 4வது விஷயம், இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்டு பார்க்க முடியல, என்னால் புக்கு படிக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. சின்னவங்களும் அப்படி தான், பெரியவங்களும் அந்த மாதிரி தான் ஈஸியாக நம்ம ஆயிடுறோம். இந்த கிட்ட பார்வை, தூர பார்வை அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஏன் வருது? எப்போது யோசனை பண்ணியிருக்கீங்களா? சூரியனை நம்ம பார்க்குறதே இல்லை. சின்ன குழந்தைங்கள்லாம் கேட்டு பாருங்கள், சூரியனை பார்க்குறதே இல்லை. ஸோ டெய்லி மார்னிங்கில் இளவெயிலில் சூரியனை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லவ் பண்ணுங்கள். சூரியனை பார்க்கும்போது டைரெக்டாக நீங்கள் பார்க்க வேணாங்க. ஜஸ்ட் நீங்கள் சூரியன் இருக்கும்போது போய் நின்னாலே அந்த வெப்பம் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே போகும், உடல் ஃபுல்லாக போகும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த தூரப்பார்வை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, போர்டு எனக்கு தெரியல சார், அவன் கிட்ட பார்வை அப்படிங்கிறதெல்லாம் அலைன்மெண்ட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம விழித்திரையில் வந்து அந்த டோப்போமின்ங்கிறது சுரக்கும். அதனால் நல்ல டீப் ஸ்லீப் இருக்கும். ஐ வந்து ஹெல்த் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை செயல்படுத்தி பாருங்கள். 5வது விஷயம், ஃபுட்டில் சில இன்டேக் எடுத்துக்கங்க. ஒரு 3 கீரை வகைகள், முருங்கைக்கீரை, நாட்டு பொன்னாங்கண்ணி, வெந்தயக்கீரை வாரத்தில் ஒரு 3 நாளாவது சேர்த்திக்கிங்க. இந்த வெந்தயக்கீரையில் பார்த்தீங்கன்னா அயன் சத்து அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால ஹை ஹெல்த்தை ரொம்ப டெவலப் பண்ணும். அதே மாதிரி இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையில் விட்டமின் ஏ இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால ஐயோட நர்வ்ஸ் அண்ட் ஃபோக்கஸிங் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். முருங்கைக்கீரை நான் சொல்லவே வேணாம், விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது, லூட்டின்ங்கிற இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறதுனால ஐயை வந்து நம்ம ஹெல்த்தியாக நல்ல ஒரு சைனிங்காக நல்ல ஒரு ஃபோக்கஸிங் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். செயல்படுத்தி பாருங்கள். 6வது விஷயம், நாட்டு மருந்து கடையில் அதிமதுரம் அப்படின்னு கிடைக்கும். இந்த அதிமதுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும் நம்ம உடம்புக்கு. அது நம்ம சேர்த்திக்கிறதுனால எவ்ரி நைட் ஒரு 3 சிட்டிகை ஒரு ஹாட் வாட்டரில் போடுங்க, ஒரு டம்ளர் போடுங்க, தேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி குடிச்சிட்டு வாங்க. ஒரு 21 டேஸ் குடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த அதிமதுரனோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்னென்னங்க, இதில் கிளைசரைசின் அப்படின்னு இருக்குது ஒரு இன்க்ரீடியன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஐயில் வர எரிச்சல், அந்த வீக்கம், ஐ இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் கம்மி பண்ணும். நிறைய சிஸ்டமில் ஆப்ரேட் பண்ணுறவங்க டெய்லி ரெகுலராக இதை வந்து ஒரு 21 டேஸ் பயன்படுத்தி பாருங்கள். சூப்பரான மிராக்கிள் ஏற்படும். அது இல்லாமல் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஐயோட நர்வ்ஸை ப்ளஸ் ஐயோட ஃபோக்கஸிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். இந்த அதிமதுரம்ங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 7வது விஷயம், லேட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். லேட் ஃபுட் சாப்பிடவே வேணாம். அதே மாதிரி ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்க்ஸ் இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இதெல்லாம் டைரெக்டாக நம்ம கண்ணோட ஹெல்த்தை, நர்வ்ஸை அஃபெக்ட் பண்ணும். லேட் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட நமக்கு டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ ப்ளஸ் ராஜ உறுப்புகள் அஃபெக்ட் ஆகிறதுனால, சுகர் வந்ததுனால கண் அஃபெக்ட் ஆகிடும். அதனால் இந்த 3ஐயும் ஸ்டாப் பண்ணுங்கள். ப்ரியாரிட்டி பேசிஸில் எடுத்துக்கங்க. ஸோ இந்த 6 விஷயங்களை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் செயல்படுத்துனீங்கன்னா
உங்கள் கண்ணுக்கு இந்த தூரப்பார்வை, கெட்ட பார்வை, கேட்ராக்டும்பாங்க, குளுக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எல்லாமே கிளியர் ஆகிடும். நல்ல தூக்கம் வரும். கண்ணாடி நீங்கள் போட்டிருந்தா கூட ஒவ்வொரு தடவை நீங்கள் ஐ டெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறாங்க, சார் 2.5லேருந்து 3 ஆயிடுச்சு சார்னு சொல்லி பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கண்ணாடி போட்டால் நல்லா தானே ஆகணும், ஏன் நல்லா ஆகலை, எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா? இந்த ப்ராக்டிஸை நீங்கள் கண்ணாடி போட்டவங்களாக இருந்தாலும் இதை ப்ராக்டிஸை ஜஸ்ட் 21 டேஸ் செயல்படுத்திகிட்டே வாங்க. அந்த 20-20 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 20-20-20 ஜஸ்ட்டு நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் பிரேக் கொடுங்க. 20 ஃபீட் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை 20 செகண்ட்ஸ் அப்படி பாருங்கள். ஒரு ஃபோக்கஸிங் ஸ்ட்ரென்த் சூப்பராக ஆகும். இதை செய்ய இந்த 7 வழிமுறைகள் செய்ய நீங்கள் கண்ணாடியே போட்டிருந்தாலும் நீங்கள் தேவையில்லாத சூழ்நிலை ஏற்படும். இல்லைன்னா பாயிண்ட் ரொம்ப கம்மியாயிடும். 100% ரிசல்ட்டை கொடுக்கும். செயல்படுத்தி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, அன்பானவர்களுக்கு அனுப்புங்க. அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.